Hi all. இன்னைக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமர்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்க்க போறோம். What is active voice? So active voiceனா அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படி இருக்கும். ஒரு சென்டென்ஸை அது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு கண்டுபிடிக்கணும்னா SVO பேட்டர்னில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் தான் வந்து அந்த ஆக்ஷனை செய்கிறவராக இருப்பார். ஸோ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வாட்டர்ஸ் த பிளான்ட் அப்படின்னா ராம் தான் வந்து அந்த பிளான்ட்டுக்கு வாட்டரிங் தண்ணி ஊற்றுறாரு. ஸோ சப்ஜெக்ட் தான் வந்து டியூர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி எந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் தான் வந்து ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்களோ அதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் பாசிவ் வாய்ஸ்? ஸோ பாசிவ் வாய்ஸில் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட், இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வேர்ப் இருக்கும், பை சப்ஜெக்ட், அதாவது ஓவிஎஸ் பேட்டர்னில் இருக்கும். போன சென்டென்ஸ் ராம் வாட்டர்ஸ் பிளான்ட்டுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா த பிளான்ட்ஸ் ஆர் வாட்டர்ட் பை ராம். ஸோ ரிசீவர் யாருன்னா பிளான்ட். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். பாசிவ் வாய்ஸில் ரிசீவரை ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் வேர்பு, அதுக்கப்புறமா யார் செஞ்சாங்கன்றது பை ராம். அது வந்து ஒரு டூயர் வந்து இங்கே வந்து ஒரு ஆப்ஷனல் ஏஜெண்டாக தான் இருக்கும் பாசிவ் வாய்ஸில். சம்டைம்ஸ் சில வேர்ட்ஸ்க்கு வந்து யார் செஞ்சாங்கன்னே தெரியாதப்ப அதை வந்து பாசிவ் வாய்ஸில் தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பாசிவ் வாய்ஸ்னால் ஓவிஎஸ் பேட்டர்னில் இருக்கும். அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் வெர்சஸ் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன், அதே பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து வரும்போது என்னவா மாறிடும்னா சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ அந்த ரிசீவரை தான் வந்து பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக எழுதுவோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு முன்னாடி வரும். ஸோ பாசிவ் வாய்ஸில் வந்து எப்படின்னா ஆப்ஜெக்ட் கம்ஸ் பிஃபோர் த வேர்ப். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் மோர் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருப்பாங்கன்னா டூவர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு. பாசிவ் வாய்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இதை யார் கொடுப்பாங்கன்னா ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. அடுத்து மெயின் வேர்ப் தான் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே பாசிவ் வாய்ஸில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், தேர்ட் ஃபார்ம்னா நமக்கு தெரியல V1 V2 V3, V3 தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ஈட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஈட்டன். ஸோ நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது ஈட்டன்னு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபால்ன்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்லு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபாலன். ஸோ அந்த ஃபாலன்ன்றது தான் வந்து பாசிவ் வாய்ஸில். ஸோ பாசிவ் வாய்ஸில் வந்து நார்மல் வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அதுதான் வந்து இங்கே எதில் யூஸ் பண்ணணும்னா பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எப்போ நம்ம நார்மலாக ஒரு எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங்கோ ஒரு இமெயிலோ இல்லை டைரக்டான ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறப்பெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாசிவ் வாய்ஸ் வந்து இன்ஃபார்மலாக இருக்கிறது அந்த மாதிரி, இல்லைன்னா யார் செஞ்சாங்க அந்த வேலையன்னே தெரியாதப்ப தான் வந்து அது வந்து பாசிவ் வாய்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னா SVOன்னு இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில். எக்ஸாம்பிள் ஹீ ஹிட் த பால் அப்படின்ட்டு. அதே பாசிவ் வாய்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ அப்புறமா V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுதான் வந்து பாசிவ் வாய்ஸோட ஃபார்மட்டு. ஸோ ஹீ ஹிட் த பால்க்கு பாசிவ் வாய்ஸ் வந்து த பால் வாஸ் ஹிட் பை ஹிம். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா அதுக்கு என்ன வந்து ஃபார்முலான்றது இருக்குது, எல்லா டென்ஸுக்குமே வந்து இருக்குது. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நமக்கு தெரியும் ஒரு சப்ஜெக்ட்டு, நார்மலாக வேர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட்டு. அப்படி இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதிக்கிறோம், அப்புறம் இஸ் ஆர் ஆம் ஆர் ஏர் இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த வேர்ப் இருக்கு இல்லையா அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதிட்டு பை சப்ஜெக்ட். ஸோ இந்த பை சப்ஜெக்ட்ன்றது ஆப்ஷனல் தான். அது ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் எழுதுவாங்க பை சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸில் வந்து யார் செஞ்சாங்கன்றது கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டு பாசிவ் வாய்ஸில் பை அந்த டூயரை மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றும்பொழுது வாஸ் ஆர் வேர் போட்டுட்டு அதோட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணி பை த சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வில் வேர்ப் அப்படி இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். அதே நீங்கள் பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது வில் பீன்னு போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா சப்ஜெக்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன, வேர்போட ஐஎன்ஜியை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது பீயிங் ஆட் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பாஸ்ட் கண்டினியூஸ்க்குன்னா ஈஸ் போட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா, பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் ஆர் வேர் போட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். ஸோ அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் எழுதுகிறப்ப ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் போட்டு பீயிங் போட்டு எழுதணும். இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படின்னா, ப்ரெசன்ட் அதுலேயே வந்து என்னவா கொடுத்துருப்பாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையுமே வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எல்லாம் வந்து என்னன்னா நார்மல் வேர்ப் கொடுக்காம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ஹேஸ் ஆர் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்பு ஹேட், அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறப்ப பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்ப ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3. அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறப்ப ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக மாற்றுறப்ப வில் ஹாவ் பீன் ப்ளஸ் V3 இருக்கும். இப்போ எல்லா டென்சஸ்க்குமே வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஷீ பிளேஸ் செஸ், இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அதை வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப இங்கே பாருங்கள் இஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா இந்த பிளேஸை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேடாக மாற்றி பை ஹர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஷீ வந்து ஹர்ரா மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து மாற்றும் பொழுது இஸ் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ஹர் அப்படின்னு போடணும், அதுதான். அதே பாஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஷீ பிளேட் செஸ், அதை வந்து மாற்றுறப்ப செஸ் வாஸ் பிளேட் பை ஹர். ஸோ இங்கே வந்து வாஸ். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஷீ வில் பிளே செஸ்ஸில் செஸ் வில் பி பிளேட் பை ஹர். ஸோ இங்கே வந்து வில் பீன்றது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இஸ்ஸு வாஸு வில் பி அது வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த பாஸ்ட் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் எழுதுகிறப்ப அந்த டேர்ம் யூஸ் பண்ணிட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் போட்டோன்னா முடிஞ்சுது. இப்போ வந்து கண்டினியூஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் பிளேயிங் செஸ். ஸோ இதில் வந்து இஸ்ன்றது அப்படியே போட்டுக்கணும், பிளேயிங் வந்து பீயிங் பிளேடுன்னு போடணும். ஸோ பீயிங் கண்டினியூஸ் டென்ஸ் வந்ததுனாவே பீயிங்ன்றது வந்து ஆட் பண்ணணும். செஸ் இஸ் பீயிங் பிளேட் பை ஹர். அதே ஷீ வாஸ் பிளேயிங் செஸ்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில். அதை வந்து பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது செஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை ஹர். அதே ஃபியூச்சர் டென்ஸ் ஷீ வில் பி பிளேயிங் செஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஷீ வில் பி பிளேயிங் செஸ் வந்து அது வந்து பாசிவ் வாய்ஸில் எழுத முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மட்டும்தான் இருக்கும், வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்காது. அடுத்து வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இது மூணும் பார்க்கலாம். ஷீ ஹேஸ் பிளேட் செஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது பீயிங் ஆட் பண்ணுவோம். அதே பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் பீன் ஆட் பண்ணுவோம். ஸோ ஷீ ஹேஸ் பிளேடை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதை வந்து பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது செஸ் ஹேஸ் பீன் பிளேட் பை ஹர். அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து செஸ் ஹேட் பீன் பிளேட் பை ஹர், ஹேஸ் ஹேட். அதே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதும்போது செஸ் வில் ஹாவ் பீன் பிளேட் பை ஹர். ஸோ பீன்ன்றது தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று இருக்குது, பட் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ் எழுத முடியாது. எக்ஸாம்பிள் ஷீ ஹாஸ் பீன் playing chess, she had been playing chess, she will have been playing chess ன்றது வந்து perfect continuous tense. present perfect, present perfect continuous, past perfect continuous and future perfect continuous tense வந்து active voiceல மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வந்து passive voice எழுத முடியாது. ஸோ அது தவிர நமக்கு வந்து மாடல்ஸ்னு ஒன்று இருக்கு. மாடல்ஸ்னா can, could, shall, should, will, would, may, might அந்த மாதிரி வந்து ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து பாசிவ் வாய்ஸில் எழுதுனான்னு பார்க்கலாம். ஷீ கேன் பிளே செஸ் வந்து
பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது செஸ் கேன் பி பிளேட் பை ஹர். ஷீ குட் பிளே செஸ்க்கு செஸ் குட் பி பிளேட் பை ஹர். ஷீ மைட் பிளே செஸ்க்கு செஸ் மைட் பி பிளேட் பை ஹர். பி verb ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb அப்புறம் அந்த பை ஹர் அப்படின்றது போடணும். அப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன மாடல் ஒரு கேனோ குட்டோ மைட்டோ கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எழுதிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷீ மே பிளே செஸ்ல செஸ் மே பி பிளேட் பை ஹர். மே மைட் ஹேஸ் டு அதை வந்து அப்படியே எழுதிக்கணும். கூட வந்து பி ஆட் பண்ணிட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ஹர் அப்படின்றது வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்.